மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheep's தெய்வீக தர்பார் மியூசிக்கல் டே ஸ்பெஷல். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை. நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சார். நீங்க பாடின பாட்டை தான் நான் எப்போதும் கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து நெருங்கினது உண்டா? இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து கும்பகோணத்துல வந்து ஒரு சிவன் கோயில் வந்து கச்சேரி வச்சாங்க. அங்கே வந்து என்னென்னா அன்றைக்கி வந்து ஆரஞ்சு அலர்ட். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து எல்லோரும் போயிட்டோம். நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து 90% கூட ஹோப்பே இல்லை. அப்படி இருந்தது. சிவனே உன்னை நம்பி வந்துட்டேன், நீ தான் வந்து நடத்தி தரணும்னு நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரு. அப்போ வந்து எனக்கு கீழே வந்து ஒரு லேடி வந்து பாட்டு வந்து மெய்மறந்து கேட்குறாங்க, அழறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க கர்ப்பிணின்னு தெரியவே தெரியாது. எனக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன். கடைசியில் தான் வந்து கீழே இறங்கும்போது அவங்க கர்ப்பிணின்னு தெரியும். நான் வந்து அவங்கள வந்து என்னம்மா நீங்கள் ஏமா நின்று இருந்தீங்க? ஐயா உங்கள் பாட்டை கேட்டு தான் நான் வந்து டெய்லி வந்து நான் வந்து என்னோட நாளை தொடங்குறேன், நீங்கள் உட்காந்து பாடும்போது நான் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அவங்க கையை பிடிச்சி வந்து சகோதரியாக நினச்சி வந்து அப்படியே கண் கலங்கினேன். அந்த மூமெண்ட் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவும் முடியாது. அது ரொம்ப வந்து ஒரு என்னோட மனைவி கீழே உட்காந்துருக்காங்க, என்னோட குழந்தைங்க, எனக்கு 2 பெண் குழந்தைங்க, அவங்களும் பாடிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இறங்கி வர அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணி வந்து நின்றுட்டே கேட்டாங்க அந்த தூறல் மழையில. அந்த ஒரு மூமெண்ட் வந்து என் லைஃப்ல நான் மறக்கவும் முடியாது. நான் அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டேன். ஐயா நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? இல்லம்மா நீங்க நிறை மாத கர்ப்பிணி எனக்கு தெரியாது, உட்கார்ந்த போது நீங்க ஆடியன்ஸா நிக்கிறீங்க நான் பார்த்தேன். ஐயே இல்லைங்க, நீங்க பாடும்போது நான் உட்காரக்கூடாதுன்னு நினைச்சேன், சிவனே பார்த்தேன்னாங்க. அந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் சார். அரௌண்ட் ஒரு 200+ மேல நீங்க சாங்ஸ் பாடிட்டீங்க. இதுல வந்து உங்க வாழ்க்கையை மாத்தின பாடல் அப்படின்னு ஏதாவது இருப்பாங்க? அப்கோர்ஸ் ஓடி ஓடி தான். ஓகே. கோல்டு தேவராஜனா ஓடி ஓடிக்கு முன்னால், ஓடி ஓடிக்கு பின்னால் என்னோட வாழ்க்கையை பிரிச்சுக்கலாம். சிவன் போட்ட அந்த ஒரு பாட்டு தான் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பக்திமயமா போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வந்து இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும் என் முகத்தை உலக அறிய செய்த பின்னணி பாடகி சுருமுகி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணது கொரோனா பீக்ல ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ வந்து என்னோட சவுண்ட் இன்ஜினியர் வந்து சந்திரசேகர் ஒரு தம்பி, அவன் ரெக்கார்ட் பண்ணும்போதே வந்து ஒவ்வொரு பிரேக்லயும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது வந்து வேற ஒரு வைபா இருக்கு சார், இது பெருசா வரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உன்னோட வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுண்டான்னு சொன்னேன். இது அவனை கேட்டுட்டு இருப்பான், அவனை சந்தோஷப்படுவான். இந்த மிராக்கள் வந்து ஈசன் போட்டு பிச்சை தாங்க. ஆமா, நீ வந்து இத்தனை வருஷமா மியூசிக்ல வந்து உழைச்சிட்டு இருக்கடா, நான் கொடுக்குற ஒரு வரமா நீ வச்சுக்கோன்னு வந்து சிவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன். எல்லார் வீட்லயும் வந்து ஒரு குடும்ப உறுப்பினரா வந்து ரேஷன் கார்டில் பேர் இல்லாத ஒரு குடும்ப உறுப்பினராக நான் சேர்ந்திருக்கேன் இந்த கோல்டு தேவராஜன் நினைக்கும் போது எல்லாருக்கும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா ரஹ்மான் சார் வந்து ஆஸ்கர் நாயகன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 2 ஆஸ்கரை வாங்கிட்டு வந்த ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் அவர். நான் 92லேருந்து மெல்லிசை கச்சேரி பாருன்னு சொன்னேன் இல்லையா, ரஹ்மான் சாரும் வந்து ரோஜா படம் மூலிமா வந்து அறிமுகமாறாரு. ஸோ அப்போலேருந்து ரஹ்மான் சார் பாட்டு கேட்கறது பாடுறது, ஸோ அப்படியே ட்ராவல் ஆச்சு. ரஹ்மான் சார் வந்து நீங்க உங்களோட லைட் மியூசிக்லயும் நீங்க வந்து ரஹ்மான் சாரோட நிச்சயமா அவர் பாட்டு இல்லாமல் இருக்குமா? நிறைய. உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. இந்த பாட்டு வந்து உன்னிகிருஷ்ணன் சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த பாட்டு. சார், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மியூசிக் டேஸ்ட் எப்படி இருக்கு? அவங்க மியூசிக் எப்படி அப்ரோச் பண்றாங்க? நம்ம வந்து நிறைய பேர் வந்து ராப் மியூசிக் கேட்குறாங்க, குத்து பாட்டு கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பக்தி பாடலும் வந்து இப்போ வந்து சமீப காலங்களில் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஐயா உங்கள் பாட்டு கேட்டு நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய டிசிப்ளின் வளர்ந்துருக்கு, நான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கேன், பக்திமயமாக இருக்கேன்னு நிறைய பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்கன்னா வந்து காலேஜ் படிக்கிற பசங்க வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸ் பார்க்குறேன். நான் இளைஞர்களும் பக்தி மார்க்கத்துக்கு வந்திருக்காங்க, நிறைய பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சமீப காலமாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய போகிறாங்க. நான் நிறைய பக்தி கச்சேரி பாடுறேன் இல்லையா, அங்கே பார்க்கும்போது தெரியுது. ஜென்ரலாக வந்து எல்லாம் பெரியவங்க கணவன் மனைவியாக போவாங்க, குழந்தைகளோட கூட்டிட்டு கோயிலுக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய வந்து பேசுறாங்க, உங்க பாட்டை நான் கேட்கறேன்னு சொல்றாங்க. நான் நிறைய பாடிட்டும் இருக்கேன், இன்னும் நிறைய கேளுங்க நானும் சொல்றேன். அந்த வகையில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பக்திக்கு வந்து நிறைய வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நல்லதும் நடக்குது, அதனால பக்திக்கு தான் வராங்க. இது வந்து இப்படியே தொடரணும்.
இன்னும் நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வரணும். கோயிலுக்கு வரணும். அது வந்து மசூதியா இருக்கட்டும், இது வந்து தேவாலயமா இருக்கட்டும், கோயில்களா இருக்கட்டும், எல்லாரும் வாங்க. சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் வழங்கும் Black Sheep's தெய்வீக தர்பார் மியூசிக்கல் டே ஸ்பெஷல் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ட்ரீமிங் now on Black Sheep Value OTT.